வருங்கால அரசதிகள் அனைவரையும் மனமாற வருகனார் இருக்கேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பழமொழி நாளுக்கான பார்ட் 5 வீடியோ தாங்க. ஓகே, ஏற்கனவே 4 பார்ட் வந்து முடிச்சிருக்கோம். அதுல 301 இருந்து 400 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, அதை ரிவர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 4 பார்ட்டா 301 இருந்து 400 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்ட் 5 வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து 201 இருந்து 300 வரைக்கும் பார்க்க போறோம். குறிப்பா இந்த பார்ட் 5ல 201 இருந்து 225 வரைக்கும் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அது மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டீங்க, அடுத்து அவுட் சோர்ஸ் புக் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, அடுத்து என்ன நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம தமிழ்ல வந்து தமிழ் சொல்வனம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ நல்ல தமிழ் எழுத வேண்டுமான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவோம். அது மாதிரி ஜிஎஸ்ல வந்து யூனிட் 6ல ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய தற்கால தமிழக வரலாறு நம்ம வந்து கூடிய சீக்கிரமா வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ உங்க வேலை என்னன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, தொடர்ந்து படிச்சுட்டு இருங்க, டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ எலெக்ஷன் இருக்கு, ஐபிஎல் இருக்கு, அது இதுன்னு சொல்லிட்டு டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. தமிழ் ஒரு பக்கம், மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்றது, ரீசனிங் வந்து போட்டு பார்க்கறது, ஜிஎஸ் வந்து படிச்சு நல்லா ரிவிஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தாதான் எக்ஸாம் வந்து தட்டி தூக்க முடியும். ஓகேவா? அப்படியே லாஸ்ட் ஒரு 3 மாசத்துல லாஸ்ட் 4 மாசம் நான் எல்லாத்தையும் படிச்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு பாசிபிள் இல்லை. ஸோ இப்போ இருந்தே சிறுக கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டே போயிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் டைம்ல நமக்கு சூப்பரா ரிவிஷன் பண்ணிட்டு சூப்பரா போய் நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்ட் 5ல 201 கவனிங்க. 201 என்ன சொல்றாங்க? செய்வதன் வல்லை அரசாட்கொலின்னு சொல்றாங்க. இதை நம்ம எந்த வார்த்தையும் புரியும் அப்படின்னா அரசாட்கொலின். எனது அரசாட்கொலின்ற வார்த்தையை வந்து புரியுங்க. ஸோ அதுக்கான பொருள் என்ன சொல்றாங்க? கொடுங்கோலனும் கூற்றமும். கொடுங்கோலனும் கூட்டணும். அப்ப ஒரு அரசன் சொந்த மக்களே கொல்றான், அதாவது அரசாட் கொலின்னா தன்னோட அரசன் அவனோட சொந்த நாட்டுல கூடிய மக்களே கொல்றான் அப்படின்னா அவனோட ஆட்சி வந்து ஒரு கொடுங்கோன்மையான ஆட்சி. என்னது? ஒரு கொடுங்கோன்மையான ஆட்சி. அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாமா? சோ அப்ப அரசாட் கொலின் அப்படின்னா அரசன் தன்னுடைய சொந்த மக்களே கொல்றான் அப்படின்னா அவனோட ஆட்சி வந்து ஒரு கொடுங்கோன்மையான ஆட்சி. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள், கொடுங்கோலனும். ஷார்ட்கட் வந்து ரொம்ப ஈஸியா இருந்துங்க. அந்த பழமொழியை பாக்குறோம், அதோட பொருள் நம்ம ஞாபகம் வருதா இல்லையா, அவ்வளவுதான். ரொம்ப இன்டெப்தா போட்டு அதுக்கு பொருள் என்ன அப்படி இப்படி சொல்லலாம் ரொம்ப போட்டு டஃப் பண்ணாதீங்க. சிம்பிளா அந்த பாடல் வரி, அதாவது அந்த பழமொழி படிக்கிறோம், அதுக்கான பொருள் நம்ம ஞாபகம் வருதா இல்லையா, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ அப்ப நான் ஞாபகம் வருமா இல்லையா பாருங்க. அரசாட் கொலின், அரசன் தன்னோட சொந்த மக்களே கொல்றான், அப்ப அது அவனோட ஆட்சி வந்து ஒரு கொடுங்கோன்மையான ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அப்படி 202 கவனிங்க. 202 என்ன சொல்றாங்க? செருப்பிடை பட்ட பரல். அதுக்கான பொருள் பாருங்க, செருப்பினுள் புகுந்த கல். ஸோ இங்கேயும் நமக்கு செருப்புன்னு வந்துருச்சு, இங்கேயும் நமக்கு செருப்புன்னு வந்து. பட்ட பரல்னா என்ன அர்த்தம்? செருப்பு நம்ம போட்டு போறோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு சின்ன கல் வந்து நம்ம அந்த கால் இடையில வந்து மாட்டிக்கும், அதான் சொல்றாங்க. ஸோ செருப்பினில் புகுந்த கல். எப்படி நமக்கு ஒரு பிரச்சனையா ஒரு தலைவலியா இருக்குமோ அந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்கவங்க நமக்கு வந்து எப்பவுமே குடச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க, நம்மளுக்கு தொந்தரவாவே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற நபர்ல இருந்து நம்ம விலக்கி போயிடணும். அந்த கல் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே அந்த கல்லோட நம்ம நடந்து போயிட்டு இருக்கோமா, நின்று அந்த கல்லை தூக்கி தூரம் போட்டுரும். அதே மாதிரி நம்மளுக்கு யாரெல்லாம் குடச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க, நம்மளுக்கு யாரெல்லாம் தலைவலி மாதிரி டென்ஷன் படுத்துறாங்களோ அவங்க கிட்ட நம்ம விலகி போயிடணும்ன்ற சொல்ல வராங்க. ஓகே, ஸோ இதுக்கான இந்த பழமொழி ரொம்ப ஈஸி. செருப்பிடை பட்ட பரல். செருப்பிடை பட்ட பரல்னா செருப்புக்குள்ள ஒரு கல் எப்படி நம்ம தூக்கி போட்டுருவோம், நம்ம சுத்தி டார்ச்சர் பண்றவங்க வந்து நம்ம விலகி போயிடணும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இதுவும் முடிச்சு. 203 பாருங்க. தொகர்கற்பால பேழுதே தொகும். தொகர்கற்பால பேழுதே தொகும்னா இங்க தொகர்கற்பால அப்படின்னா வர வேண்டியதுன்னு அர்த்தம். என்னது? வர வேண்டியது நம்ம கரெக்டான டைம்ல வந்துடும், கிடைக்க வேண்டியது நம்ம கரெக்டான டைம்ல கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வர வேண்டிய தொகர்கற்பால பேழுதே தொகும். இதை எதை கூட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா வேங்கை பூவோட கம்பேர் பண்றாங்க. வேங்கை மரத்துல இருக்கக்கூடிய பூக்கள் வந்து எப்போதுமே நமக்கு வந்து கிடைக்காது, ஒரு குறிப்பிட்ட காலத்துல மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரிதான் நம்மளும் இப்ப நம்ம டிஎன்பி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த போன இதுல வந்து கிளியர் பண்ண முடியும்னா அடுத்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம நினைச்ச விஷயம் நடக்கும், ஆனா நம்ம நினைக்கும் போதே நடக்காது, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும், அந்த டைம்ல அது நடந்துரும் அப்படின்னு வந்து சொல்ல வரேன். ஓகேவா? அதான் வர வேண்டியது அந்த டைம்ல கண்டிப்பா வந்துடும் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? கிடைக்க வேண்டியது அந்த டைம்ல நமக்கு கிடைச்சிரும் அப்படின்றது வந்து சொல்றாங்க. அந்த ரஜினி சொல்லுவாரு, கச்சச்ச 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 கச்சச்சாவா ஏதோ ஒன்று சொல்லுவாரு, ஒரு டைலாக் மாதிரி. ஸோ கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி நம்ம பொருள். ஸோ இங்க தொகர்கற்பால பேழுதே தொகும் அப்படின்னா கிடைக்க வேண்டியது கரெக்டா நமக்கு கிடைச்சிரும். அதை எதை கூட கம்பேர் பண்றாருன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை? வேங்கை பூ கூட கம்பேர் பண்றாங்க. ஏன்னா வேங்கை பூ தான் எப்பயுமே கிடைக்காது, ஒரு குறிப்பிட்ட டைம்ல மட்டும் தான் அது கிடைக்கும். ஓகே, ஸோ வேங்கை பூ கூட கம்பேர் பண்றாங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ 204 பாருங்க. சேனோக்கி நந்து நீர் கொண்டதே போன்று. இங்க வந்து நந்து நீர்னா இங்க வந்து நத்தையை பத்தி பேசுறாங்க. நத்தை என்ன பண்ணுமா, தன்னோட ஃபியூச்சருக்காக தண்ணீர் வந்து சேமிச்சு வச்சுக்குமா, தண்ணீர் வந்து சேமிச்சு வச்சுக்கணும். அதே மாதிரி மக்களும் தன்னோட ஃபியூச்சருக்காக செல்வத்தை சேர்த்து வைக்கணும், செல்வத்தை சேர்த்து வைக்கணும்ன்றத சொல்ல வராங்க. ஓகேவா? நத்தை எப்படி சேமிச்சு வைக்கிறதோ தண்ணீரை, அந்த மாதிரி மக்களும் அவங்களோட செல்வத்தை சேர்த்து வைக்கிறது நல்லது அப்படி வந்து சொல்றாங்க. ஓகேவா? சோ சே நோக்கி நத்து நீர் கொண்டதை போன்று. சோ அதான் நத்துனா நத்தையை பத்தி பேசுறாங்க. சோ அதுக்கான பொருள் என்ன? நத்தை போல சேமிக்க. ரொம்ப ஈஸி, புடிச்சா?
சோ இதுவும் முடிச்சு. அப்படியே 5வது கவனிங்க. சோ 205 என்ன சொல்றோம்னா, சொல்லாக்கால் சொல்வது இல். சொல்லாக்கால் சொல்வது இல். அதுக்கான பொருள் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சொல்லும் அறிவு. சொல்லும் அறிவு அதான் சொல்லக்கூடிய அறிவு. எதை சொல்லணும்? இப்ப என்னதான் நீங்க பெரிய படிச்ச நபரா இருந்தாலும் பெரிய அறிவாளியா இருந்தாலும் உங்க அறிவுல தோன்றதையும் உங்க மனசுல தோன்றதையும் மத்தவங்க வெளிப்படையா சொல்லிடணும். அவங்க எதாவது நினைச்சுப்பாங்க, அவங்க ஏதாவது நம்மள ஏதாவது ஜட்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லாம விடக்கூடாது. அததான் சொல்லும் அறிவுன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாக்கால் சொல்வது இல். நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடுங்க, அதை சொல்லாம விடாதீங்க, அதை சொல்லாம விட்டுறக்கூடாதுன்னு சொல்றாங்க. புரியுதா? அதான் சொல்லாக்கால்னா சொல்லாம விட்டுறாதீங்க, சொல்ல வேண்டிய விஷயத்த. ஓகேவா? இந்த பழமொழி படிச்சாலே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சொல்லாக்கால் சொல்வது இல். சொல்ல வேண்டியதா சொல்லிடுங்க, சொல்லாம நிறுத்தாதீங்கன்றத சொல்றாங்க. புரியுதா? அததான் சொல்லும் அறிவு. சொல்லக்கூடிய அந்த அறிவு உங்ககிட்ட இருக்கணும். நீங்க என்னதான் பெரிய அறிவாளியா இருந்தாலும் பெரிய நபரா இருந்தாலும் அதை என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஓகே? சோ ரொம்ப சிம்பிள். சோ டக்குன்னு ஒரு விஷயம் பண்ணிடலாமா? செய்வதன் வல்லை அரசாட்கொள்ளின் அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசாட்கொள்ளினா அரசனே சொந்த மக்களை கொண்டுட்டானா அவனோட ஆட்சி ஒரு கொடுங்கோன்மையா ஆட்சி. சோ செருப்பினையிட்ட பட்டப்பரல் அப்படின்னு என்ன அர்த்தம்? செருப்புணல் புகுந்த கல். நம்ம சுத்தி இருக்கவங்க நம்ம குடைச்சல் பண்ணாங்கன்னா டென்ஷன் பண்ணா வந்து விளைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ தொகர் பால பேடித்தே தொகும்னா வேங்கை பூ பத்தி பேசியிருப்பாங்க. வேங்கை பூ எப்படி கரெக்டா அந்த டைம்ல பூக்குமோ அந்த மாதிரி நமக்கும் நம்ம நினைச்ச விஷயம் கரெக்டான டைம்ல நடக்கும். சோ வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ 204 பார்த்தா சே நோக்கி நத்தை நீர் கொண்டதை போன்று. ஓகேவா? நத்தை போட நம்ம தண்ணீர் சேமிச்சு வைக்கிற மாதிரி நம்மளும் சேர்த்துக்கணும்னு சொல்றாங்க. சொல்லாக்கால் சொல்வது இல். சொல்ல வேண்டிய விஷயத்த மத்தவங்க என்ன நினைப்பாங்க சொல்லிட்டு சொல்லாம விட்டுறாதீங்க, அதை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் சொல்லும் அறிவு. அதை சொல்லக்கூடிய அறிவு உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ 206 கவனிங்க. சோரம் பொதியதாவாறு. சோரம் பொதியாதவாறு. சோரம் பொதியாதவாறுனா சோர்வுன்னு அர்த்தம். சோரம்னா சோர்வு. இப்ப ஒரு எதிரி கிட்ட போயிட்டு நம்ம சோர்வா இருக்கிற மாதிரி நம்ம காமிச்சிக்க கூடாது. ஒரு வீரன் இருக்கானா தன்னோட எதிரி கிட்ட போயிட்டு தன்னோட அதாவது சோர்வா இருக்கிற மாதிரி காமிச்சிக்க மாட்டான். அதே மாதிரி நம்மளும் சும்மா நம்மளை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்க கூடாது. நான் இப்படி பண்ணிடுவேன், நான் இப்படி செஞ்சிருவேன், நான் GSL 75 எடுத்துருவேன், மேக்ஸ்ல 75 எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க கூடாது. அதை செயல காட்டணும் அப்படின்றத சொல்றான். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். கற்புகழ்ச்சி வேண்டாம் சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு பழமொழியில பார்த்திருப்போம். ஸோ அது ரிப்பீட் ஆகுது. இந்த வார்த்தையை மட்டும் புரிச்சுக்கோங்க. அங்க வேற ஒரு சென்டென்ஸ் பார்த்துருப்போம், வேற ஒரு பழமொழி பார்த்திருப்போம். ஸோ பழமொழி வேற, ஆனா அதுக்கான பொருள் சேமா இருக்கு. ஓகே? ஏற்கனவே இந்த கற்புகழ்ச்சி வேண்டாம்ன்றது வேற ஒரு பழமொழிக்கும் வந்திருக்கும். அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்க என்ன சொல்றாங்க? சோரம் பொதியாதவாறு. சோரம் பொதியாதவாறுனா சோர்வை மத்தவங்க கிட்ட காமிச்சிக்க கூடாது. அதே மாதிரி உங்களோட ஸ்பெஷாலிட்டி நான் இது பண்ணிடுவேன் செஞ்சிருவேன் சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு உங்களோட தற்பு கட்சி பண்ணிட்டே இருக்காதீங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிள். ஓகே? தற்பு கட்சி வேண்டாம். ஓகே அப்படின்றத சொல்றாங்க. சிம்பிளா? ஸோ அடுத்தது 207 கவனிங்க. தஞ்சாகா டேனும் உயவாமல் சேரோலோ இல். இதுல தன் சாகானா சகோ, தன்னோட சகாக்கள், தன்னோட சகோதரிகள், இல்ல தன்னோட ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வேணா நீங்க வச்சுக்கோங்க. சோ தன் சாகானா தன்னோட சகாக்கள் கிட்ட நீங்க ஒரு வேலை பாக்குறீங்க அப்படின்னா அது ஊதியம் வாங்காம வரக்கூடாது ராஜா. அது உங்க ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, உங்க ரிலேட்டிவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நீங்க ஒரு வேலை பாக்குறீங்க அப்படின்னா அது வந்து ஊதியம் வாங்கணும். இல்லைன்னா அதுக்கு வந்து மதிப்பு இருக்காதுன்னு சொல்றாங்க. இல்லைன்னா அது மதிப்பு இருக்காதுன்னு சொல்றாங்க. சோ ஊதியம் இல்லாத வேலை வேஸ்ட். நீங்க அதுவும் குறிப்பா அவங்க தெரிஞ்சவங்க பண்றது வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப நீங்க ஒரு வேலை பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஊதியம் வாங்க வேண்டும் அப்படின்னு தான் இங்க வலியுறுத்துறாங்க இந்த பழமொழி. சோ நமக்கு இதுக்கான ஷார்ட்கட் என்ன போடுறோம்? தன் சாகா. தன் சாகனா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட சகோதரிகள் என்னன்னா நீங்க வச்சுக்கோங்க. சோ இந்த தன் சாகனாலே ஊதியம் வாங்கிடணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்க வேலை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஊதியம் ஒரு சேலரின்னு ஒண்ணு வாங்கிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கவனிங்க. சோ 208 கவனிங்க. மறைவீனும் ஆகாதே தன் சாதி மிக்க விடும். ஓகே? இங்க வந்து தன் ஜாதின்றது எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அந்த பரம்பரையா வரக்கூடிய விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல வீட்டுல எல்லாம். இப்பா உங்க அப்பா வந்து என்னப்பா அப்படிப்பட்ட நபரு, நீ என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்க, உங்க குடும்பமே நல்ல குடும்பமாச்சேப்பா, நீ என்னப்பா இப்படி பண்ற, நீ என்ன இப்படி இருக்க, நீங்க என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபேமிலி நம்மளை பத்தி பேசுவாங்க. உங்க தாத்தாலாம் எப்படிப்பட்டவர் தெரியுமா, உங்க அப்பாலாம் எப்படிப்பட்டவர் தெரியுமா, உங்க அம்மாலாம் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்றத சொல்றாங்க. சோ இது நல்லா ஒரு ரீட் பண்ணீங்க அப்படின்னா மறைவீனும் ஆகாதே தன் ஜாதி மிக்கி விடும். சோ அப்ப அந்த ஃபேமிலி அந்த பரம்பரையே வரக்கூடிய விஷயங்கள் நீங்க என்னதான் அப்படி பண்ணாலும் அது வெளிப்படையே வெளியில வந்துடும் சொல்றாங்க. ஓகே? மறைவீனும் என்னதான் மறைச்சு வச்சாலும் உங்க ஃபேமிலிக்கான அந்த குணாதிசயங்கள் வெளியில வந்துடும். தன் சாதின்றது அந்த குணங்கள், அந்த குணாதிசயங்கள் வெளியில வந்துடும், மிக்க விடும்ன்ற சொல்றாங்க. இதுல நமக்கு மாற்று கருத்து இருக்கு. அது மாதிரி நம்ம என்ன பண்றாங்கன்னா
அன்னைக்கு டேட்டுக்கு சொன்னது. இந்த பழமொழியில வந்து அன்னைக்கு டேட்டுக்கு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க மாற்று கருத்து இருக்கு, எந்த ஒரு இதுவும் கிடையாது, மாற்று கருத்து கண்டிப்பா இருக்கு. இப்ப அப்பா கெட்டரா இருந்தா பையனும் கெட்டரா இருப்பாங்களா? அந்த குணாதிசயம் அப்படியே வந்துருமான்னு கேட்டா கிடையாது. கரெக்டா? ஸோ அது மாதிரி அப்பா நல்லவராக இருந்தா சில வீட்டுல வந்து பசங்க வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருப்பாங்க, கொஞ்சம் கெட்ட குணங்கள் அவங்க கிட்டே இருக்குதான் செய்யுது. ஸோ அதுல நமக்கு ஒரு முரண் இருக்கு. ஓகே, ஒரு முரண் இருக்கு, மாற்று கருத்து இருக்கு. ஓகே, நமக்கு எக்ஸாம்ல சும்மா படிச்சுட்டு போயிடும், சும்மா அதை வச்சு ஆராய்ச்சி பண்றது நமக்கு வேலை இல்லை. சரிங்களா? ஸோ மறைபீரும் ஆகாதே தஞ்சாதி மிக்க விடும். எங்க சாதித்தத குணத்தை பத்தி பேசுறாங்க. ஸோ குலப்பண்பு மாறாது, அந்த குலம் பண்புன்றதுலாம் நீங்க வச்சு அந்த குணம் வந்து வெளில வந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சு. ஓகே, ஸோ குலப்பண்பு மாறாது. ஓகே, அதில் மாற்று கருத்து இருக்கே, புரிஞ்சுப்போம். ஓகே, எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து 250 என்ன சொல்றாங்க அப்படின்னா, தட்டாமல் சொல்லாது உளி. இது சூப்பரான பழமொழிங்க. தட்டாது செல்லாது உளி. இப்போ ஒரு உளி இருக்குன்னா அந்த உளி எதுவுமே ஒரு கல்லில் வச்சா தானாவே சில செதுக்கிடுமா என்ன? கிடையாதுல்ல. என்னதான் அது உளியா இருந்தாலும் ஒரு ஆள் வச்சு அதை அடிச்சாதான் அந்த உளி ஒரு சிலையை செதுக்கும். கரெக்டா? ஒரு ஆள் வச்சு அடிச்சாதான் அந்த உளி வந்து ஒரு சிலையை செதுக்குதோ அந்த மாதிரி ஏவி பணி கொள்க. என்னதான் நம்ம பெரிய சிறந்த நபரா இருந்தாலும் நீ இதை செய், நீ அதை பண்ணு, நீ இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு நமக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருந்தா நம்ம உருப்படியா ஒரு விஷயத்த செய்யும். அப்ப இங்க ஒரு உளியையும் ஒரு நபரையும் வந்து கம்பேர் பண்றாங்க, ஒரு அறிவார்ந்த நபரையும் வந்து கம்பேர் பண்றாங்க. ஒரு உளி சும்மா இப்ப ஒரு கல் வச்சா தானா வந்து சிலை செதுக்கிடுமா? கிடையாது. ஒரு ஆள் வச்சு அடிச்சாதான் சிலையை செதுக்கும். அதே போலதான் ஒரு அறிவுமிக்க நபர் வந்து பெரியவங்க சொல்றதையோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அதை கேட்டு நம்ம செயல் பண்ணணும்னு சொல்றாங்க. அதான் ஏவி பணி கொள்க. ஏவி பணி கொள்க ரொம்ப சிம்பிள். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே, தட்டாமல் செல்லாது உளி. ஸோ ஏவி பணி கொள்க முடிஞ்சு போச்சா? ஸோ 210 கவனிங்க. தான் கோல் எடுக்குமாம் மெய். தான் கோல் எடுக்குமாம் நெய். சாரி, மெய், நெய் இல்லைங்க, மெய் மெய். ஸோ அதுக்கான பொருள் என்ன சொல்றேன்னா, அரசர்களின் செங்கோன்மை. அரசர்களின் செங்கோன்மை இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, தலைவன் எவ்வளியோ அவ்வளின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு மன்னர் வந்து சிறந்த மன்னரா இருக்காரு, அறத்தை சொல்லி கொடுக்குறாரு, அறமா அவரு செயல்படுறாரு அப்படின்னா அந்த நாட்டு மக்களும் அறமா தான் வந்து செயல்படுவாங்க. ஓகேவா? அதுதான் வந்து பேசுறாங்க. சோ அரசர்களின் செங்கோன்மை, அரசரோட செங்கோன்மை, அந்த செங்கோல்னு சொல்லுவாங்கல்ல. சோ அரசர் வந்து சிறந்த நபரா இருக்காரு, சிறந்த ஆட்சியாளரா இருக்காரு, சிறந்த அறத்தோட இருக்காருன்னா அந்த நாட்டு மக்களும் அப்படிதான் இருப்பாங்க. சோ அரசர்களின் செங்கோன்மை தான் கோல் எடுக்குமாம் மெய். சோ அதுதான் அந்த நாட்டு மக்களும் தன் கோலாக எடுத்து செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? அரசரோட கோல் தான் அந்த நாட்டு மக்களோட கோலாகவும் சேர்ந்து செயல்படும், பிரதிபலிக்கும். நம்ம சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், தலைவன் எவ்வளியோ அவ்வளி, தலைவன் எவ்வளியோ அவ்வளி. அப்ப அரசின் செங்கோன்மை தான் கோல், அதான் அவங்களோட கோலா மாறிடும். புரிஞ்சா? அப்படியே பாருங்க, இது ஒரு குட்டி ரிவிஷன் பண்ணி விடலாமா? 260 சோரம் பொதியாதவாறு அப்படின்னா தற்புகழ்ச்சி. சும்மா வந்து சோறு வந்து காமிச்சிக்கிற மாதிரி நான் இது பண்ணிடுவேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும்மா உங்களோட புகழ்ச்சி வந்து காமிச்சிக்காதீங்க, தற்புகழ்ச்சி வேண்டாம். அடுத்து தான் சாகா, நம்மளை சுத்தி இருக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சகாக்கள், நம்மளை சுத்தி இருக்கணும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஊதியம் இல்லாம வேலை பார்க்காதீங்க. சின்னதா ஒரு வேலை பார்த்தாலும் ஒரு ஊதியம்ன்றது வாங்காதான், அப்பதான் உங்களுக்கு மரியாதை இருக்கும் நீங்க பண்ற வேலைக்கு. அடுத்து 208 என்ன சொல்றாங்கன்னா, மறைபீனும் ஆகாதே தன் சாதி மிக்கி விடும். என்னதான் நீங்க மறைச்சு வச்சாலும் உங்க அந்த பரம்பரை வரக்கூடிய விஷயம் வந்து வெளிப்பட்டுரும், அந்த குணாதிசயம் வெளியே வந்துடும் சொல்லி சொல்றாங்க. அந்த குலப்பண்பு மாறாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? தட்டாமல் செல்லாது உளி. என்ன பார்த்தோம், ஒளி வந்து தானா சிலையை செதுக்காது ராஜா. அந்த மாதிரி நம்ம என்னதான் சிறந்த நபரா இருந்தாலும் மற்ற சொல்ற விஷயம் தான் ஏவி செய்யணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதை ஏவி பணி கொள்க. அடுத்தது தான் கோல் எடுக்குமாம் மெய். அரசனோட அந்த செங்கோன்மை தான் மக்களோட அந்த தன் கோலாக மாறிடும், அதான் தான் கோல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 211 என்ன சொல்றாங்க. 211 கவனிங்க. தண்ணீராதல் தலை. தண்ணீராதல் தலைன்றது பழமொழி. அதுக்கான பொருள் என்ன சொல்றாங்க, தத்தம் தன்மை மாறாது, நம்மளோட தன்மையை நம்ம மாத்திக்க கூடாது. இப்ப நண்பர்கள் கிட்ட ஒரு முகம், பெற்றோர்கள் கிட்ட ஒரு முகம், வெளியாள் கிட்ட ஒரு முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல உங்களோட தன்மை வந்து நீங்க மாத்திக்க கூடாது, எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரிதான் இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அது கூட நம்ம எதை கம்பேர் பண்றாங்க, தண்ணீர் கூட கம்பேர் பண்றாங்க. ஏன், தண்ணிக்கு தான் ஒரு ஷேப்பே கிடையாது. இப்போ வாட்டர் பாட்டில் ஊத்தினா அந்த ஷேப்பா மாறிடும், சாதாரண ஒரு குடத்துல இருந்துச்சா குட ஷேப்புக்கு மாறிடும். ஸோ அப்ப அது எங்க போனாலும் தண்ணி தண்ணியா தான் இருக்கும். கரெக்டா? இப்ப குடத்துல ஒரு ஷேப்பு, வாட்டர் பாட்டில் ஒரு ஷேப்புன்னு சொல்லிட்டு அதுக்கான தன்மை வந்து மாறாது. எதுக்கு, தண்ணி இருக்கு, அந்த தண்ணீர் மாதிரி தான் நம்மளும் இருக்கணும், எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்கணும், உங்களோட தன்மையை நீங்க மாத்திக்க கூடாதுன்னு இங்க சொல்ல வராங்க. ரொம்ப சிம்பிள். ஓகே, இந்த பழமொழி பார்த்தாலே உங்களுக்கு புரியும். தண்ணீர் ஆதல் தலை. தண்ணீர் எப்படி தன்னோட தன்மையை மாத்திக்காதோ நம்மளும் நம்மளோட தன்மையை மாத்திக்க கூடாது, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகே, 212 கவனிங்க.
தமக்கு மருத்துவர் தாம். அதுக்கான பொருள் என்ன சொல்றாங்க? தமக்கு தாமே துணை. நமக்கு மருத்துவர் தாம் தான், அது மாதிரி தமக்கு தாமே துணை. தமக்கு தாமே துணைன்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப ஈஸி. சின்ன சின்ன விஷயத்துலாம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது. சின்னதா ஒரு ஃபீவர் வருது, சின்னதா தலைவலிக்குன்னா வீட்லயே இருந்து நம்மளே சரி பண்ணிக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. தமக்கு மருத்துவர் தாம் தான், அதே மாதிரி நமக்கு தாமே தான் துணை. நமக்கு நம்மளே தான் துணையா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ரொம்ப ஈஸி. ஸோ அந்த பழமொழி அதுக்கான பொருள் ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக கிடையாது. ஸோ தமக்கு மருத்துவர் தாம் தான், தமக்கு தாமே துணைன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ 213 கவனிங்க. தமரையில் ஆருக்கு நகரமும் காடு போன்றாகும். நகரமும் காடு போன்றாகும் சொல்லிட்டு சொல்றாங்க. எப்போ ஒரு நகரம் காடா மாறும்? இது நம்ம எப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு வீடு இருக்கு, அந்த வீடு நம்ம மெயின்டெனன்ஸே பண்ணலாம், என்ன ஆயிடும்? ஒட்டடை பிடிச்சி ஒரு பாலடைஞ்ச வீடா மாறிடும். பாலடைஞ்ச பங்களா, பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி ஆயிடுமா? ஸோ அதே போலதான் நம்மளும் ஒரு அறிவார்ந்த சபர் கூட தான் எப்பவுமே வந்து டச்ல இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு முட்டாள் கூட சேர்ந்தா நம்மளா என்ன ஆயிடும்? முட்டாள் ஆயிடுவோம். ஸோ அப்ப ஒரு நகரம் காடா மாறிடும். அதவே நம்மளும் ஆகக்கூடாதுன்னா அறிவாளி கூட தான் நம்ம டச்ல இருக்கணும், அறிவாளி கூட தான் நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அறிவார்ந்த நபர் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கற்றோரோட தொடர்பு கொள்ளுங்க, படிச்சவங்க கூட நம்ம டச்ல இருக்கணும் அப்படின்றத சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ அப்ப நகரமும் காடா அதான் நகரமும் காடாயிடும். அது மாதிரி நம்மளும் படிக்காதவங்க கூட சேர்ந்தா நம்மளும் படிக்காதவங்களா மாறிடும் அப்படின்றத சொல்ல வரேன். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ 214 கவனிங்க. தம்மை தாம் ஆர்க்கும் கயிறு. தம்மை தாம் ஆர்க்கும் கயிறு அப்படின்னா, ஒரு கிளை இருக்கு, மரத்தோட கிளை இருக்கு. இந்த கிளையில இங்க ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இந்த இடத்துல கட் பண்ண என்ன ஆகும்? அவரு சேர்ந்த கீழே தானே விழுவாரு. புரியுதாங்க? இது ஒரு மரம், மரத்தோட கிளையில இங்க ஒரு நபர் உட்காந்துக்கிட்டு என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல கட் பண்ண என்ன வருவாரு? இதோட சேர்ந்த டப்புன்னு கீழே தானே விழுவாரு. அதுதான் சொல்றாங்க. சோ தம்மை தாம் அறுக்கும் கயிறு, அந்த மரத்துல அந்த கிளையில உட்காந்துட்டு அந்த கிளை வெட்ட நம்ம கீழே தானே விழுவோம். அதுதான் இங்கே சொல்றாங்க. அதுக்கான பொருள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வஞ்சகமாக வெளி வேடம் போடக்கூடாது. அது எப்படி அந்த மரத்துல தன்னை தாமே வெட்டிட்டு கீழே விழுறமோ அது போன்ற செயல்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? வஞ்சகமான வெளி வேஷம் போடக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருங்க, மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டே வெளியில ஒரு வேஷம் போடாதீங்க அப்படின்றதும் சொல்றாங்க. வஞ்சகமான வெளி வேடம் அப்படின்றது அந்த மரக்கிளை வெட்டுறதுக்கான சமம் அப்படின்றத சொல்ல வரேன். ஓகே, ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸி தான். ஸோ தம்மை தாம் அறுக்கும். தம்மை தாம் அறுக்கும்னா வஞ்சகமான வெளிவேஷம் போறது நம்மள நாமளே அழிச்சுக்கிட்டு சமம் அப்படின்றத சொல்றாங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ 215 இம்மைக்கும் உண்மைக்கும் தன்மை உடைமை தலைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இம்மை உண்மைனா போன ஜென்மத்தையும் இந்த ஜென்மத்தையும் வந்து பேசுறாங்க. ஓகேவா? அதுக்கான பொருள் என்ன சொல்றாங்க? தன்மை உடையாராதல். நீங்களாவே இருங்க. ஸோ போன ஜென்மத்துல ஒரு வாட்டியும் இந்த ஜென்மத்துல ஒரு வாட்டியும் அந்த மாதிரி வந்து கெட்டவன் நல்லவன் அந்த மாதிரிலாம் இருக்காம, போன ஜென்மத்துல நல்லவனா இந்த ஜென்மத்துல நல்லவனாவே இருங்க அப்படின்றத பத்தி பேசுறாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு சிம்பிளா இம்மை உண்மைனா போன ஜென்மம் இந்த ஜென்மம், அப்படி இல்லைன்னா கூட ரொம்ப சிம்பிள். இங்க என்ன இருக்கு? தன்மைன்னு இருக்கும், இங்கே தன்மைன்னு இருக்கு, இங்க உடைமைன்னு இருக்கு, இங்கே உடைமை இருக்கு. ஸோ அப்ப நீங்களாவே இருங்க அப்படின்றத சொல்ல வராங்க. எதெல்லாம்? போன ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல அப்படின்றத இங்க சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். இதுல என்ன பார்த்திருக்கோம்? தண்ணீர் ஆதல் தலை. தண்ணீர் ஆதல்னா தண்ணி மாதிரி நீங்களாவே இருங்க, அதாவது உங்களோட தன்மையை மாத்திக்காதீங்க, தண்ணி மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க தமக்கு மருத்துவர் தாம் தான், நமக்கு மருத்துவர் நாம் தான், நமக்கு தோண நம்மளே தான் அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இங்க வந்து தமரையில் ஆருக்கு நகரமும், அதாவது நகரமும் காடா மாறிடும். அது மாதிரி நம்மளும் என்ன பண்ணக்கூடாது? படிச்சவங்களோட நம்ம சேரணும், இல்லைன்னா நம்மளும் வந்து கெட்டு போயிடும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இங்க 216 என்ன சொல்றாங்க? தமக்கு தாமா இருக்கும் கயிறு. நம்மளே கட் பண்ணிக்கின்றது வஞ்சகத்தன்மையோட பண்ணிக்கிட்டு இருக்கணும், நமக்கு நம்மளே அழிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது வஞ்சகமான வெளி வேஷம் போடுறதை நம்மளே அழிச்சுக்கிறது அப்படின்றத சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ 215 பாத்தீங்கன்னா இம்மைக்கும் உண்மைக்கும் தன்மை உடைமை தலை. அதான் நம்மளோட தன்மையை எந்த ஜென்மமா இருந்தாலும் சரி நம்ம நம்மளாதான் இருக்கணும் அப்படின்றத சொல்ல வராங்க. ஓகே, நம்மளா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கவனிங்க. 216 கவனிங்க. தயிர் சிதைத்து மற்றொன்றாடல். தயிர் சிதைத்து மற்றொன்றாடல், அதுக்கான பொருள் என்ன சொல்றாங்க? கொலையாருக்கு இன்பம் இல்லை. ஓகேவா? இங்க வந்து என்ன சொல்றோம்னா, தயிரை சிதைக்கிறதுனால நமக்கு வேற எதுவும் கிடைக்க போறது இல்லை. தயிரை சிதைக்கிறதுனால நமக்கு வேற எதுவும் கிடைக்க போறது இல்லை. அந்த மாதிரி ஒரு கொலைகாரர் ஒரு கொலையை பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா அவருக்கு இன்பமே இருக்காது. புரியுதாங்க? ஒரு கொலையாளி ஒருத்தர் கொலை பண்ணிட்டான்னா அவனுக்கு இன்பம் இருக்கா? சந்தோஷமா இருப்பானா? அந்த கொலையை பத்தி அவன் யோசிச்சுட்டே இருக்க மாட்டான். சொன்னா அவனுக்கு இன்பம் இருக்காதுன்றத சொல்றாங்க. அது மாதிரி இங்க தயிரையும் அந்த கொலையை பத்தி பேசுறாங்க. ஒரு தயிரை சிதைச்சவனுக்கு வேற எதுவுமே கிடைக்காது. இப்ப தயிர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன கிடைக்கும்? நெய் கிடைக்கும், நம்ம பார்த்திருப்போம். ஓகே, அது மாதிரி தயிரை சிதைத்து மற்றொன்றாடல்னா கொலைகாரனுக்கு இன்பமே இருக்காது. கொலைகாரனுக்கு இன்பமே இருக்கு. நம்ம தயிரை சிதைச்சிட்டுமே ஐயோ நெய் போச்சே, நமக்கு செல்வம் கிடைக்கலையே, பணம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டுமா
அந்த மாதிரி கொலைகாரனுக்கும் இன்பம் இருக்காது. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. ஓகே, சோ இங்க தைரியம் கொலைகாரனையும் பத்தி பேசுறாங்க. அடுத்து 217 தலையுள் குறுக்கண்ணி ஆகிவிடும். தலையுள் குறுக்கண்ணி ஆகிவிடும். அதுக்கான பொருள் என்ன சொல்றாங்க? போரிடை புகும் நண்பன். இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, நீ என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிருக்கேன், என் பிரச்சனையில நீ மூக்க நுழைக்காத அப்படின்னு. நீ என்னதான் எனக்கு ஃப்ரெண்டா இருந்தாலும், நீ என்னதான் எனக்கு ஃப்ரெண்டா இருந்தாலும் என்னோட பிரச்சனையில உன்னோட மூக்க நுழைக்காத நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நீ என்னடானா இப்போ தலையவே நுழைக்கிற, நீ என்னடானா உன்னோட தலையவே வந்து குறுக்க விடுற, அந்த தலையவே வந்து குறுக்க விடுறன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ நண்பன் என்ன பண்றான்னா போரடியில புகுறான். அதான் போர் மீன்ஸ் நம்மளோட பிரச்சனையில வந்து மூக்க நுழைக்காத நம்ம சொல்லுவோம். ஆனா அவன் என்ன பண்ணுவான்? தலையவே நுழைக்கிறான். அதான் தலையினுள் குறுக்க, தலையவே வந்து உள்ள குறுக்க விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி. தலையுள் குறுக்கண்ணி ஆகிவிடும். ஸோ தலை உள்ள குறுக்க வர்றது யாரு? நம்ம ஃப்ரெண்டு தான், நம்ம நண்பர் தான் அந்த பிரச்சனைக்குள்ள தலையை விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ இது முடிச்சு. அடுத்து பாருங்க 218 தனக்கின்னா இன்னா பிறருக்கு. இப்படி ஒரு ஸ்லாஷ் போட்டுருங்க. சோ தனக்கின்னா இன்னா பிறருக்குன்னா இன்னான்றது துன்பத்தை பத்தி பேசுறாங்க. என்னவா? துன்பம். இப்ப நமக்கு வரக்கூடிய துன்பம் நமக்கு தானே வரும், அதனால மத்தவங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி யோசிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. சோ தனக்கு என்னன்னா நம்மளுக்கு வரக்கூடிய துன்பம் நம்மளோட முடிஞ்சிடும், அதனால மத்தவங்க அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு நம்ம யோசிக்கிறது தப்புன்றாங்க. சோ நம்மளுக்கு வரக்கூடிய துன்பம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க அது துன்பமா மாறும் அப்படின்றது சொல்றாங்க. ஓகேவா? பிறருக்கும் துன்பம் செய்தது, மத்தவங்க அந்த துன்பம் வந்து துன்பமா தான் தெரியும். நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை நம்ம சுத்தி இருக்கணும், அது பிரச்சனையா தான் இருக்கும், துன்பமா தான் இருக்கும் அப்படின்றத சொல்ல வரேன். ஓகே, ஸோ இந்த பழமொழி படிக்கிறப்ப தனக்கின்னா இன்னா பிறருக்கு. ஸோ இன்னான்றது இங்க துன்பம், பிரச்சனை. ஸோ நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனை நம்ம சுத்தி இருக்கணும் பிரச்சனையா மாறிடும், அதான் பிறருக்கும் துன்பம் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஸோ 219 நீங்க தனிமரம் காடாதல் இல். தனிமரம் காடாதல் இல் அப்படின்னா இது நம்ம என்ன நினைச்சிருப்போம் அப்படின்னா தனிமரம் தோப்பாகாது, தனிமரம் தோப்பாதுன்னு சொல்லி படிச்சிருப்போம். இது அதுக்கான அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது, இது வேற மாதிரி அர்த்தம். சோ தனிமரமா ஒருத்தர் இருக்கான், ஒரு சின்னதா ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை சின்னதா இருக்கும்போது கிள்ளி எரிஞ்சிடணும். தனிமரமா இருக்கும்போது அதை கிள்ளி எரிஞ்சிடணும்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு பிரச்சனையோ ஒரு இதுவோ வருதுன்னா அது சின்னதா இருக்கும்போது, சின்ன செடியா இருக்கும்போது கிள்ளி எரிஞ்சிடணும், அதை காடா விடக்கூடாதுன்னு சொல்றாங்க. சோ அதுதான் பகையை நீக்குதல். சோ சின்னதா இருக்கும்போது அந்த பிரச்சனையை முடிச்சிடணும், அது பெரிய பிரச்சனையை ஆக்கக்கூடாது, அதான் பகையை நீக்குதல்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? நம்ம என்ன நினைச்சிருப்போம், தனிமரம் தோப்பாகாதுப்பா அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதான் கிடையாது. ஓகே, நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன், எனக்கு குழப்பம் வருது, நிறைய சான்ஸ் இருக்கு. தனிமரம் காடாதல் இல்லை அப்படின்னா வரக்கூடிய சின்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை சின்னதா இருக்கும்போது அதை கிள்ளி எரிஞ்சிடணும், அதை காடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஸோ பகையை நீக்குதல், நமக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனையை நீக்கிடணும், சின்னதா இருக்கும்போது தனிமரமா இருக்கும்போது அதை காடா வளர விடக்கூடாதுன்னு சொல்ல வராங்க. புரியுதுங்களா? ஸோ அப்படியே நெக்ஸ்ட். ஸோ 220 நீங்க தன்னாசை அன்பாயுள் புக்கு விடும், அதான் புகுந்து விடும் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சோ இங்க தன்னாசை பொருள் என்ன சொல்றாங்க? ஆசையும் அழிவும். ஆசையும் அழிவும் வந்து ஒரு மன்னரை பத்தி பேசுறாங்க. ஒரு மன்னர் பேராசை பிடிச்சி எல்லாத்தையும் என்னோட கண்ட்ரோலுக்கே நான் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னா எப்படி ஒரு அம்பு உள்ள புகுந்து அவனை அழிக்குமோ அந்த மாதிரி அந்த மன்னரும் அழிஞ்சு போயிடுவான்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? தன்னாசை காரணமாக எல்லாத்தையும் நான் தான் ஆட்சி பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மன்னன் நினைச்சான்னா அந்த ஆசைனாலேயே அவன் அழிஞ்சு போயிடுவான். அந்த ஆசைனாலேயே அவன் அழிஞ்சு போயிடுவான். எப்படின்னா அம்பு பாயும் மாதிரி ஒரு அம்பு வந்து அவன் மேல பாஞ்சுதான் என்ன அவன் இறந்து போயிடுவான் அந்த மன்னர் அப்படின்னு தான் இங்க குறிப்பிடுறாங்க. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். தன்னாசை ஆசையும் அழிவும், அவ்வளவு பெரிய ஆசையை கொண்ட அந்த ஆசையினாலே அவன் அழிஞ்சு போயிடுவான். ஸோ தன்னாசை அன்பாயும் புக்கு விடும்னா புகுந்து விடும், அந்த அம்பு மாதிரி அவனுக்கு பட்டு இறந்துருவான், அழிஞ்சிருவான் அப்படின்றத இங்க சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அப்ப இங்க என்ன பார்த்தோம்? 214 தயிர் சிதைத்து மற்றொன்று ஆடல் அப்படின்னா தயிர் சிதைச்சவனுக்கு எப்படி துன்பம் வருமோ அந்த மாதிரி கொலைகாரனுக்கு இன்பமே இருக்காது, எப்பவுமே துன்பம் அதான் இருப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கொலைகாரனுக்கு இன்பம் இல்லை. அடுத்து 217 தலையூர் புகதான். நீ என்னதான் என்னோட ஃப்ரெண்டா இருந்தாலும் உன் மூக்க நுழைக்காதன்னு சொல்லியும் நீ உன் தலையை நுழைக்கிறியா, அதான் தலையூர் குறுக்கண்ணி, அதான் தலையை குறுக்க விடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்து இந்த போர்னா பிரச்சனை. அடுத்தது 218 தனக்கின்னா இன்னா பிறருக்கு. இன்னானா இங்க துன்பம், நமக்கு வரக்கூடிய துன்பம் மற்றவங்களுக்கு துன்பமா மாறிடும், அதுக்கு பிறருக்கு துன்பம் செய்தல், பிறருக்கு துன்பம் செய்தல். அதுக்கு 219 தனிமரம் காடாதல். நமக்கு வரக்கூடிய சின்ன பிரச்சனைய தனிமரமாகும் போது கிள்ளி எரிஞ்சிடணும், அது ஒரு காடா மாற்றக்கூடாது. ஸோ பகையை நீக்குதல். ஸோ 220 என்ன பார்த்தோம்? தன்னாசை அன்பாயும் போய்விடும் அப்படின்னா ஆசையும் அழியும், அவ்வளோ அந்த ஆசையை அவனுக்கு அழிவு கொண்டு போயிடும், பேராசை பெரும் நஷ்டம் அப்படிலாம் சொல்றாங்க. ஓகே, ஸோ அடுத்து
221 கவனிங்க. தாம் இருந்த கோடு குறைத்து விடல். இங்க தாம் இருந்த கோடு தான் நம்ம கையில இருக்கிற விஷயத்த வச்சே நம்ம சந்தோஷமா இருக்கணும். அதை குறை சொல்லிட்டு இருக்கிறது வேஸ்ட்ன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன உதாரணமா சொல்லலாம் அப்படின்னா, இப்ப வீட்டுல வந்து இட்லி தோசை செய்யறாங்க. அங்க போயிட்டு எனக்கு இட்லி எல்லாம் வேண்டாம், எனக்கு தோசை எல்லாம் வேண்டாம், எனக்கு பிரியாணி தான் வேண்டும்னு சொல்லிட்டு நான் கடையில போய் தான் சாப்பிட போறேன், நீங்க கிளம்புறீங்க வண்டி எடுத்து போற வெளியே என்ன பண்ணிட்டாங்கன்னா போலீஸ் நிப்பாட்டி, என்னப்பா ஹெல்மெட்டை போலவா அபராதத்தை கட்டுன்றாங்க. அததான் உபகாரத்துக்கு அபகாரம், உபகாரத்துக்கு அபகாரம். இப்ப அங்க போனா கடையை மூடிட்டாங்க, பிரியாணி கடையை மூடிட்டாங்க, அங்கேயே சாப்பிட முடியாது, வீட்டுக்கு வந்து திட்டுவாங்க. அதான் அங்க போய் சாப்பிட்றேன் போனல, போட அவனுக்கு இட்லியும் போட முடியாது தோசை போட முடியாதுன்றாங்க. ஸோ அப்போ இருக்கிற அந்த இட்லி தோசை வச்சே மகிழ்ச்சியா இருந்தோம், சாப்பிட்டு போயிடணும். அதை வந்து குறை சொல்லிட்டு இருக்கூடாது. அதான் இங்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்ப தாம் இருந்த கோடு குறைத்து விடல், இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருங்க, அது குறை சொல்லிட்டு இருக்கிறது வேஸ்ட். அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உபகாரத்துக்கு அபகாரம் போட்டாங்களா அபராதத்தை போலீஸு. ஸோ அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் கவனிங்க. 222 என்ன சொல்றாங்கன்னா, தாயார் அழைத்து பால் செய்து விடல். ஓகேவா? அதாவது தாயார் அழைக்கிறாங்க, வீட்டுல வந்து 4 பிள்ளைங்க இருக்காங்க, அம்மா வந்து கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க, பால் அளித்தோம்னா உணவு அளிக்கிறாங்க. உணவு அளிக்கும் போது 4 பிள்ளைங்களும் 4மே வந்து பர்ஃபெக்டா சாப்பிடாதுங்க. சில குழந்தைங்க என்ன பண்ணுவோம், கீழே வந்து சிந்தி சாப்பிடுங்க. அது அம்மா என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாங்க. நல்லா சாப்பிடலாம் விட்டுருவாங்க, தப்பா சாப்பிடறவங்க கூப்பிட்டு கண்டிப்பாங்க, அந்த மாதிரி சாப்பிட கூடாது, தட்டுல கரெக்டா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அததான் இங்க சொல்றாங்க. சோ தாயார் அழைத்து பால் செய்து விடல். அப்படி சாப்பிடும்போது உணவு வந்து சிந்தி சாப்பிட்ற குழந்தைய எப்படி கண்டிப்பாங்களோ அந்த மாதிரி நீங்க ஒரு சிறந்த ஃப்ரெண்டா இருக்கீங்க அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அதை கண்டிக்கணும், அதை வந்து சுட்டி காட்டணும், நீங்க பண்ற தப்புன்னு நம்ம சொல்லணும் அப்படின்றத சொல்றாங்க. அப்படி பண்றதுக்கு பேரு தப்பானா கிடையாது. அம்மா வந்து பாசத்தின் பேர்ல தானே பண்றாங்க, பையன் தப்பு பண்றான்னு சொல்லிட்டு பாசமா கரெக்டா சாப்பிடணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தான் நம்மளும் ஒரு ஃப்ரெண்டா நம்மளோட நண்பர் வந்து தப்பு பண்றாங்க அப்படின்னா அதை வந்து சுட்டி காட்டணும், தீவனை கண்டித்தல். ஓகேவா? தீவனை தண்டித்தல், அவன் பண்ற தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டணும்ன்றது சொல்ல வர்றாங்க. ஓகே? ஸோ ரொம்ப ஈஸி. இந்த பாடல் தான் இந்த பழமொழி பார்த்தோன்னே ஞாபகம் வந்துடும். தாயார் அழைத்து பால் செய்து விடல். தாயார் கூப்பிட்டு பால் செய்துனா உணவு அளிக்கும் போது தப்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்டு தப்பு பண்ணாலும் தீவரை தண்டித்தல் கண்டித்தல். அடுத்து 223 கவனிங்க. தாயாருக்கு மக்களுள் பக்கமோ வேறு அப்படின்னா, மக்களும்னா இப்ப ஒரு வீட்டுல 4 பிள்ளைங்க இருக்காங்கன்னு சொன்னால, அதுல ஒருத்தர் வந்து கரெக்டா வந்து வேலைக்கு போயிட்டு வர்றாரு அப்படின்னா அம்மாவுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். வீட்டுல வந்து அம்மா பாத்தீங்கன்னா ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு வர்றாருன்னா அவங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வரும். ஏன்னா அவங்களோட பண்பு வச்சுப்பாங்க. அதான் தாயாருக்கு மக்களுள், அவங்களோட பிள்ளைகளுக்குள்ள பக்கமோ வேறு அப்படின்னா அவங்களோட பண்புகளை வச்சு ஒருத்தர் நல்லா இருக்கான், நல்லா வேலைக்கு போயிட்டு வரனா அவங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். ஸோ அதுதான் இங்க சொல்ல வராங்க. ஓகேவா? சிலரிடம் அன்பு, சிலரிடம் அன்பா இருப்பாங்க, அவன் நல்லா இருக்கான், நல்லா வேலைக்கு போயிட்டு வரனா அவங்கள பாசமா பார்த்துப்பாங்க, ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் அப்படின்னு இங்க சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ தாயாருக்கு மக்களுள் பக்கமோ வேறு, பக்கமோ வேறுனா அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் சாஃப்ட் கார்னரா இருப்பாங்க, கொஞ்சம் அன்பா இருப்பாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? 224 கவனிங்க. தாய் மிதித்து ஆகா முடம் அப்படின்னா, நம்ம அம்மா நம்மளை போட்டு அடிக்கிறது உதைக்கிறது எல்லாமே எதுக்காக, நம்மளோட நன்மைக்காக தான். நம்ம அம்மா போட்டு மிதிச்சாலும் உதைச்சாலும் அடிச்சாலும் நம்ம கெட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அம்மா நம்ம போட்டு அடிக்கிறாங்கன்னா நம்மள மத்தவங்க நோக்கி போறது, உதாரணத்துக்கு சொந்தக்காரங்க போய் நோக்கி போறது தவறு. அவங்க நம்ம பண்றது அடிக்கிறது உதைக்கிறது எல்லாமே நம்மளோட நன்மைக்காக. அதான் சொல்றாங்க. தாய் மிதித்து ஆகா முடம், நம்ம தப்பு பண்ணா என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க மிதிப்பாங்க, அதுக்காக மத்தவங்களை நோக்கி போறது தவறு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ உறவினர் பார், உறவினர் பக்கம் போகாதீங்க, செல்க, உறவினர் பக்கம் போகாதீங்க. அதான் சொல்லுவாங்க அந்த படத்துல வரும்ல, சார் அங்க போகாதீங்க சார், இப்படி போக அப்படின்னுவாங்களா, அந்த மாதிரி இந்த விஜய் சேதுபதி படத்துல வரும்ல, தம்பி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அதான் உறவினர் பார், உறவினர் பக்கம் போகாதீங்க, செல்க, அங்க செல்க, நம்ம போகாதீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா அம்மா அடிச்சு உதைச்சாலும் அம்மா கிட்டதான், மற்றவங்க கிட்ட போகக்கூடாது, குறிப்பா உறவினர்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ 225 கவனிங்க. தாள வடைக்கிழமே போன்று அப்படின்னா சிறியவரிடம் உறவுன்றத சொல்றாங்க. அப்படின்னா சந்தானம் சொல்லுவாங்க ஒரு காமெடியில, சின்ன பசங்க சாவகாசம் கொலை நாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட வயசு குறைவா இருக்கிட்ட நம்ம பழகுறது எப்பவுமே நமக்கு டேஞ்சர் தான், ஒரு துன்பத்தை தான் கொடுக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர், நம்மளோட வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்திடுவாங்க. அதான் வடைக்கிழமே போன்று. ஓகேவா? வடைக்கிழமே போடாது, வடைக்கிழமே போதும் போல, நீங்க இப்படி பண்றீங்களாப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தாள வடைக்கிழமே போன்று அப்படின்னா சின்ன பசங்களோட உறவு எப்பவுமே நமக்கு ஒரு டேஞ்சர் தான், ஒரு ஆபத்து தான் அப்படின்றத சொல்றோம். ஓகேவா? ஸோ அப்படியே இது முடிச்சுமா பாருங்க. 220 என்ன பார்த்தோம், தாம் இருந்த கோடு குறைத்து விடு, இருக்கிறத வச்சே சந்தோஷமா இருக்கணும், அப்படின்னா உபகாரம் அபகாரமா மாறிடும்.
222 பார்த்தோம். தாயார் அழைத்து பால் செய்து விடல்னா தீவரை தண்டித்தல்னு பார்த்தோம். 223 என்ன பார்த்தோம்? தாயாருக்கு மக்களுள் பக்கமே வேறு. கொஞ்சம் சாஃப்ட் கார்னரா இருப்பாங்க, அதாவது சிலரிடம் அன்பா இருப்பாங்க. அடுத்து 24 தாய் மிதித்த ஆகாமுடன். நம்ம அம்மா நம்ம அடிச்சு உரைச்சாலும் தம்பி அங்க போயிடாதீங்க, சொந்தக்காரங்கிட்ட போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. 225 பாத்தீங்கன்னா தாள வடைக்கிழமே போன்றுனா சின்ன பசங்களோட சாவகாசம் எப்பவுமே நமக்கு கொலை நாசம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே, எல்லாமே ஷார்ட் கட்டு தாங்க, எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எல்லாமே ஜஸ்ட் ஃபார் ஷார்ட் கட் கண்டென்ட், அவ்வளவுதான். ஸோ ஒரு பழமொழி பார்க்குறோம், எக்ஸாம்பிள் ஆடிஷன் வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு சூப்பரான சந்திப்போம். நன்றி, வணக்கம்.